this is Preeti. Welcome to Aishwarya 550D TMT Bus வழங்கும் இது நம்ம ஏரியா. ஸோ இன்னைக்கு அடிக்கிற வெயில நம்ம எங்கே வந்திருக்கோம், யாரோட சைடுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் விஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கோ. ஸோ அப்படி இவ்வளோ பெரிய சைட்டா, இந்த சைட்டை பார்த்தாலே இதை வச்சு நிறைய கேட்கணும்னு தோணுது. ஸோ இதுக்காகவே பாலி யோகி சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட இந்த சைட்டை பற்றி கேட்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? இப்போ உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய பில்டிங்லயே நிறைய விஷயம் இருக்கு போலே. இந்த பில்டிங் பத்தி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இது வந்து ஃபோயர் என்ட்ரன்ஸ். ஓகே. ஒரு இன்ஃபார்மல் லிவிங் மாதிரி. இது கெஸ்ட் வந்தாங்கன்னா பேசுறதுக்காக லிவிங் ஹால். கெஸ்ட் ரூம். ஹால்லே கெஸ்ட்டுக்காக. இதுல இருந்து ஒரு கேட் அடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா இதுதான் ஃபார்மல் லிவிங். இந்த டிவி செட்டப்ஸ் எல்லாம் இதுல டிவி ஷோகேசஸ் வரும். ஃபார்மல். இது பிரேயர் ரூம். பூஜை ரூம். இது ரெண்டு கிச்சன் இருக்கு, ட்ரை கிச்சன் அண்ட் வெட் கிச்சன். குக்கிங்காகவும் இது வாஷ் பண்றதுக்காகவும் ட்ரை அண்ட் வெட். அதாவது டைனிங் அண்ட் கிச்சன் மாதிரி. அது ஒரு பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம். இது லிஃப்ட். லிஃப்டா? லிஃப்ட் இருக்கு. வீட்டுக்குள்ளே லிஃப்டா? 3 ஃப்ளோர் போற மாதிரி லிஃப்ட் இருக்கு. ஸ்விமிங் பூல் இருக்கு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல. அது G+2 ஃப்ளோர்ஸ். மொத்தம் 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. மேல எல்லாத்துலயும் வேலை நடக்குது. இது வந்து ஃபுல்லி ஸ்ட்ரக்சரல் ஃபோல்டட் ஸ்டெப்ஸ் மேல போறதுக்கு. இது ஓப்பனா தான் இருக்கும், ஹேண்ட் ரைல்ஸ் மட்டும் தான் வரும். இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். அதுவும் வியூவும் ஃப்ரண்ட்ல இருந்து சன்லைட் வர மாதிரி ஃபுல்லி கிளாஸ் மட்டும் தான் வருது. இது ஒரு டபுள் ரூப் ஹால். கீழே பார்க்கலாம் இப்படி. இதுல ஹேண்ட் ரைல்ஸ் மட்டும் தான் வரும். இந்த பெரிய லைட்லாம் போட்டு லைட் இதுல ஒரு சேனல் லைட் போட்டு போலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லயும் இங்க ஒரு சேனல் லைட் போட்டு இதுல ஒரு டபுள் ரூப் வருது. ஓகே ஓகே. அது ஹோம் தியேட்டர் ரூம். ஹோம் தியேட்டர். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோர் போற ஸ்டெப்ஸ். சேம் அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி. இப்போ செகண்ட் ஃப்ளோரோட பிரிக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஓகே. டோட்டலா கீழே ஃபவுண்டேஷன்ல இருந்து மேல வரைக்கும் நம்ம ஸ்டீல் தான் போட்டிருக்கோம். 550D கிரேட் ஐஸ்வர்யம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கும் பிரிக் ஒர்க்கும் நடந்துட்டு. ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஹோம் டூர் எங்களுக்கு சுற்றி காட்டினதுக்கு. இதை சுற்றி பார்க்கவே நம்ம இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போலே. இது எவ்வளோ நாள் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு? இப்போ ஒரு 7 months 8 months நடந்துட்டு இருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டாக எவ்வளோ? இன்னும் ஒரு 8 months ஆகும். இன்னும் 8 months ஆகும் கம்ப்ளீட்டாக. இப்போ சார் வந்து எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்? நான் இப்போ 15 years இருக்கேன் மேடம். ஐ மீன் எஜுகேஷன் முடிச்சதுல. ஓகே. இப்போ நீங்க எஜுகேஷன் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்களே பிசினஸா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி? அப்படிதான் மேடம். யார்ட்டையும் ஒர்க் பண்ணல. வித்தவுட் எனி கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி சார்? அது கொஞ்சம் டஃப்பா இல்லையா அந்த ஸ்டேஜ்? இல்ல, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படி எதுவும் இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்கும்போது இல்ல நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து வந்தீங்கன்னா மச் பெட்டர் அப்படின்னு. இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மீன்ஸ் வந்து இங்க என்னோட ஃபாதர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர். ஓகே. ஸோ அவங்க பண்ணிட்டு இருந்த அன்அஃபிஷியலா ஒரு அன்எஜுகேஷனலா பண்ணிட்டு இருந்த ஒர்க்கை நான் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அப்பா கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் நீங்க கெயின் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஸோ எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஆன் சைட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். என்ன கற்றுக்கலாம், ஆன் ஃபீல்டில் என்ன கற்றுக்கணுமோ, வெளியில் எந்த கம்பெனியில் போய் என்ன கற்றுக்கணுமோ அது என்னோட டேடிட்ட இருந்தே நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்க்குள்ள வரும்போது அப்பாவோட எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பட் அவங்க எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணலை. எனக்கு வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. எக்ஸிகியூஷன் எல்லாமே நான் தான் பண்ணணும். அது அவுட்புட் நல்லா கொடுத்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. ரிவ்யூஸ் எல்லாத்துமே, கஸ்டமர் ரிவ்யூஸ், சோஷியல் மீடியாஸ்லயும் இப்போ எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். ஸோ அதோட அவுட்புட்டும் நல்லா இருக்கு. ஆமா, நானும் பார்த்தேன். நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி வச்சிருக்கீங்களே. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் பில்டிங் என்னவா இருந்துச்சு சார்? ரெசிடென்ஷியல் பில்டிங் தான் மேடம். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங் கொடுத்தவர், அவர் நேம் செந்தில். ஓகே. இங்கே தான் இருக்கார் மாதிரி. என்னோட ஓன் பிரதர் மாதிரி அவரு. ஸோ அவர் தான் எனக்கு இந்த அப்ரோச் கொடுத்தது, நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ பண்ணி கொடுத்தோம். அதுவே ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆச்சு அந்த பில்டிங்கு. ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஒர்க் முடிச்சுட்டு அந்த கீ அந்த ஓனர் கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும் இல்லையா? அது எப்படி இருந்தது? அவங்களோட ட்ரீமை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேடம். அவங்க ஒரு ட்ரீம் பண்றாங்க, அந்த ட்ரீமை வந்து நான் லைவா கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இப்போ இந்த 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனை பில்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? மோர் ஓவர் ஒரு 75+ பண்ணிருக்கோம். 75+. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங்ஸ், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்றோம். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு வில்லேஜஸ்ல வந்து வரக்கூடியது லைப்ரரிஸ், பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ், விஏஓ ஆஃபீஸஸ் அந்த மாதிரி பண்றோம். பிஹெச்சி பில்டிங், பிரைமரி ஹெல்த் சென்டர் பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே சார். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பில்டிங்னா அது ஏதாவது இருக்கா? இந்த பில்டிங் தான் மேடம். இந்த பில்டிங் பர்టిక్యులரா இதுல எல்லா ஒர்க்ஸுமே இன்க்ளூட் பண்றோம். மித்த பில்டிங்ஸ்ல ஒன்னொன்னு செய்வோம், ஒன்னு செய்ய மாட்டோம். இதுல எல்லா ஒர்க்குமே வருது. கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே இந்த பில்டிங்ல இருக்கு. சோ அதனால இது ஓகே. எங்கேயும் போக வேண்டாம், இங்க இருந்தா எல்லாமே இருக்கு அந்த பில்டிங்குள்ள. இப்போ சாருக்கு எப்படி உங்களோட ஐஸ்வர்யம் பிராண்ட் தெரிய வந்துச்சு? எப்படி உள்ள வந்தீங்க? இங்க ஒத்தக்கடையில பிரான்ச் போடும்போது எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எனக்கு லைக் ஆனது வந்து 8mm. அதோட அந்த
ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கு. ஸோ சிரப்ஸுக்கு அதான் மெயின். அந்த காலம் ரிங்ஸ் போடுறோம், பீம்க்கு ரிங்ஸ் போடுறோம், எல்லாமே வந்து 8mm கம்பி வச்சு தான் பண்ணுவோம். அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி டியூரபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சிஆர்எஸ் இருக்கு அதில், கரோசன் ரெசிஸ்டன்ட், 550 டக்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்கிறனால 550D போட்டிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. ஸோ இந்த பில்டிங் ஃப்ரம் பிலோ எர்த்து ஃபவுண்டேஷன்ல இருந்து அப் டு பேரபட் அது வரைக்கும் இந்த கம்பெனி தான் போட்டிருக்கோம். இப்போ இவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே இவங்க தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இவங்களோட எல்லா பிரான்ச்சஸ்லையும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒத்தக்கடை பிரான்ச்சில் மெயினாக எடுக்கிறோம். இங்கே தான் மேக்ஸிமம். ஏர்போர்ட் பிரான்ச் எல்லா பிரான்ச்லையும் எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பர் சார். இப்போ நீங்கள் வந்து நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா டிஎம்டி? ஸோ மற்ற பிராண்டும் நம்ம பிராண்டும் கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு? அதான் மேம், நான் ஒரு எக்ஸாம்பிள் சின்ன ஒரு 8mm கம்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலே அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த டக்டிலிட்டி தெரிஞ்சிடும், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி தெரிஞ்சிடும். நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். அப்போ அந்த 550D போடுறீங்கல்ல, அந்த டக்டிலிட்டி வந்து மித்த கம்பியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்பி ஐஸ்வர்யம் ஓகே. ஓகே சார். இப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி இவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதை வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நான் பண்ணாத பில்டிங் என்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட்ஸ் வேற யாரோ இன்ஜினியர்ஸ் வச்சோ பண்ணுவாங்க. நம்ம ரெஃபர் பண்ணுறது இங்கே பண்ணுறீங்களா, இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, இவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி ஒரு கோட் வாங்குங்க, ஸ்டீலையும் பாருங்கள் லைவாக, என்னோட பில்டிங்ஸ் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் கொடுத்து அனுப்புறவங்களுக்கும் அவங்க நல்லா தான் மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சார். இப்போ நீங்கள் நம்ம ஐஸ்வர்யம் சேர்ந்து இன்னும் நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணுவோம்னா ஓகே சார். இப்போ நீங்கள் உங்கள் ஏஜ் கேட்டகரியில் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? அதான் மேடம், ஸ்லோ சக்ஸஸ் தான் நல்லா இருக்கும். ஃபாஸ்ட் சக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து 5G 6G அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை சார், இந்த நம்ம சிவில் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக இருக்கிற சக்ஸஸ் வந்து ஸ்டெடியாக இருக்கும். ஸ்பீடாக போனோம் அப்படின்னா சக்ஸஸ் ஸ்லோ ஆகிடும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கெட் வின் தி ரேஸ் அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச். என்ன தெரிகிறது? ஷூட் முடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் கீழே போய் வருவீங்கன்னு பார்க்குறேன், ஆளே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை அவ்வளோ நேரம் ஹோம் டூர் காட்டினாங்க, எனக்கு ஏதாவது சுற்றி காட்டணும்னு உங்களுக்கு தோணும் சார்? நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுற்றி காட்டு. சரிங்க. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு என்ன ஃபீல் தெரியுமா இருந்துச்சு, நேசமணி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பெயிண்ட் அடிக்க வருவாங்களே, இது தாண்டா ஜாமி, இங்கே தாண்டா நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம், அந்த ஃபீல்டாக இருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்கு. மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அவங்க வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, கரெக்ட் தான், இது அந்த ஒரு ரூம், இது அந்த ரூம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. திருப்பி வந்து எது பாதைன்னு எனக்கு மறந்து போயிட்டு நான் எப்படி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. என்ன ரூம்? இதே பாத்ரூம், இதான் எல்லாம். ஆக்சுவலி எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா, அது இங்கவா காட்டுறேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்போ வந்து எல்லாரும் லைவா எப்படி மாடி வந்து டைவ் அடிச்சு ஸ்விம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போறீங்க. ரெடியா க்ளோரி? எது? அவரு 1 2 ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டா இருக்கவங்க ட்ரை பண்ணனும்னே. எங்க அம்மா எவ்வளவு சொல்லுச்சு, அவங்க எல்லாம் சேராத. சரி ட்ரை பண்ண அக்கா வந்து அதுக்கு ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்க, தண்ணியை காணோம், ஒரே செங்கல் கடப்பாடு கிடைக்கு. உளுந்தானே அம்மன் ஜல்லிக்கு தேர மாட்டேன் நான். சரி அண்ட் இங்க வா. சரி வா, அப்படி அங்கிட்டு போ. வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? லிஃப்டே இருக்கு. உனக்கு வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் சொல்லு. அப்ப போகும்போது நம்ம லிஃப்ட்ல போய்க்கலாமா? ஸ்டாவது ஒரு நாள் வரலாங்கிறீங்க. வரலாங்கிறது சனியா பண்ணி குரங்கு எருமை கரடி மூஞ்ச பார்த்தா நல்ல மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு தள்ளி விட்ட பிறகு நான் எங்க இருப்பேன், என்ன பண்ணுவேன்னு கேட்டா இப்படி போகுங்க, எனக்கு பயமா இருக்கு. இல்ல தள்ளி விட்டுட்டு எனக்கு பயமா இருக்கும். பொரோட்டா கடையில போட்டிருப்பாங்க தெரியுமா, ஒவ்வொரு பொரோட்டா என்ன ஒண்ணு போடுவோம் தெரியுமா, சாப்பிட என்னண்ணே இது கோடு? பந்தய கோடு. ஒருத்தன் 50 புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி பந்தயம் கட்டி தோத்து போயிட்டான்ல ப்ரோ. அங்க எனக்கு கேமரா வச்சு வீடியோ எடுக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அவ்வளவுதான், போதும், ரூம் டூர் போ, அங்கிட்டு வீட்டுக்கு போ. சரி ஓகே, தாட்ஸ் மக்களே. இதே மாதிரி அடுத்த ஒரு இது நம்ம எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரீத்திகா. என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய் பாய், டேக் கேர். நான் பாட்டுக்கு செவனே தானே இருந்தேன், கௌரவம்னு ஃப்ரேம்ல வச்சுட்டு கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில தான். என்றென்றும் ஐஸ்வர்யம், எங்கெங்கும் ஐஸ்வர்யம். பாய் பாய், டேக் கேர்.